சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதோ ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, சொல்லு. அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன். நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னால எங்க அப்பா நடத்த போற கல்யாணத்தை நீ நிறுத்தவே முடியாது. அவருக்கு பக்க பலமா நானும் அவர் கூட இருக்கேன். ஏ ராமு, ஏயா ஏன் நீ உங்க அப்பா கூட சேர்ந்துட்டு தேவியோட ஆசைக்கு இடைஞ்சலா இருக்க? தேவி பாவையா, அவளுக்கு பிடிச்ச உங்களோட சேர்த்து வச்சீங்கன்னா நம்ம தேவி எவ்வளவு சந்தோஷப்படுவா இல்ல? நீயே அவளோட ஆசைக்கு குறுக்க நிக்கலாமா? அவ உன் தங்கச்சி இல்லையா? கரெக்டா சொன்னீங்க பாட்டி. தேவி என் தங்கச்சி தான். அதான் அவ கல்யாணத்தை நானே நடத்துறேன்னு அப்பா கிட்ட சொல்லி அவளுக்கு துணையா இருக்கேன். இருந்தாலும் அவ ஆசையை விட அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிற அண்ணனா. இவ ஏதோ காதலுக்காக தாஜ்மஹால் கட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு என் அப்பாவுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாட்டி. இவகிட்ட சொல்லி வைங்க பாட்டி, என் அப்பா முடிவை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லி. இதுக்கு மேலேயும் தங்கச்சி மனசுல ஆசையை வளர்க்க வேணாம்னு சொல்லுங்க. அவகிட்ட உன் அப்பாவும் உன் அண்ணனும் உன் நல்லதுக்காக தான் செய்யறாங்க. அதுக்காக அவங்க சொல்ற பையனுக்கே கழுத்து நின்ற சொல்லி அவகிட்ட புரிய வைங்க, சரியா? வீணா தப்பான ஆசையை வளர்த்துக்கிட்டு தப்பானவன் கையை புடிச்சுக்கிட்டு வீணா வாழ்க்கையை அழிச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. ராம், நீ பேசுறதும் நடந்துக்கிறதும் கொஞ்சம் கூட சரியே இல்ல ராம். உன் அப்பாவோட கௌரவத்துக்காக உன் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாத. இங்க பாரு மீனா, நான் என் தங்கச்சி தேவிக்கு அண்ணன். அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாது. சின்ன வயசுல இருந்து ஒரு அண்ணனா என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்ச எனக்கு தெரியாதா யார மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரணும்னு? ஒரு அண்ணனா அவளுக்கு என்ன வேணும்னு நீயே முடிவு பண்ணிட்டா போதுமா? அவளுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா ராம்? ஏதோ சின்ன வயசுல 4-5 சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்துட்டா இப்ப அவ நீ சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்கணுமா? அப்ப அவ சின்ன குழந்தை ராம். இப்ப அவ வயசுக்கு வந்த பொண்ணு. அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் ராம். அது என்னன்னு கேட்டு நிறைவேற்ற வந்தா அண்ணன். அவ ஆசைய நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா காலரை தூக்கி விட்டு அண்ணன்னு பெருமை பீத்துக்கோ. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப அவ ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றலாம். ஆனா அது நடக்கக்கூடியதா இருக்கணும் மீனா. பட்டாம்பூச்சி நெருப்ப பார்த்து அழகா இருக்கேன்னு அந்த பக்கம் போச்சுன்னா பட்டாம்பூச்சி எரிஞ்சுதான் போகும். எரிஞ்சதுக்கு அப்புறம் அதால வாழவும் முடியாது, பறக்கவும் முடியாது. அதே மாதிரிதான் நெருப்புன்னு தெரியாம என் தங்கச்சி அவ மனசுல வளர்த்துக்கிட்ட ஆசைக்கு நானும் தொட போனா என்னை விட ஒரு முட்டாள் வேற யாருமே கிடையாது மீனா. உன் தங்கச்சி ஒரு பூச்சியும் கிடையாது, கணேசா அவளை நெருங்குற நெருப்பும் கிடையாது. 2 பேருமே மனசு இருக்கிற ஒரு மனுஷங்க. அந்த மனுஷங்களுக்குள்ள இருக்கிற மனசை புரிஞ்சுக்காத நீ எப்படி உன் அப்பாவோட கௌரவத்தை மட்டும் காப்பாத்தணும்னு நினைக்கிற? புரியாதவனுக்கு எதுவுமே புரியக்கூடாதா என்ன? இங்க பாரு மீனா, நீ பேசுறது வெறும் 2 பேரோட மனசை பத்தி மட்டும்தான். ஆனா நான் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதுக்காக எல்லாரோட ஆசையை நிறைவேற்ற முடியுமா? எது நடக்கணும் இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். இவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பாங்க பார்த்தவங்களோட தான் கல்யாணம் ஆகணும்னு இருக்கு. எங்க குடும்பத்துக்கும் அதுதான் நல்லது. இவங்க 2 பேருக்கும் உதவ போய் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நான் இழக்க விரும்பல மீனா. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்க மீனா. உன்னை நம்பி இருக்கிற அவங்க காதல விட்டுற சொல்லிரு. அதுவும் குடும்பத்துக்காக தான். இவங்க கல்யாணம் நாங்க நினைச்ச மாதிரி நடந்தா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம யாருக்கும் மனக்கசப்பு வராம என் அப்பாவுக்கும் சத்தியமூர்த்தி அங்கிளுக்கும் விரோதம் இல்லாம எல்லாருமே சந்தோஷமா வாழுவாங்க. புரியுதா? எல்லாரும் யார் யாரு? உன் அப்பாவும் சத்தியமூர்த்தி சாரும் சந்தோஷமா இருப்பாங்க, அவ்வளவுதானே? ஆனா தேவியும் கணேசனும் ஒண்ணு சேராம போனா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வருத்தப்படுவாங்க. லவ் பண்ற அவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன் மீனா. இன்னைக்கு அவங்க வருத்தப்பட்டாலும் நாளைக்கு குடும்பத்தோட ஒன்னா இருக்கும்னு சந்தோஷப்படுவாங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பம் சின்ன பின்னமா மீனா. ராம், நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? மீனா, நீ தான் புரிஞ்சுக்க மாட்ட. என்னமோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நம்பிட்டு இருக்கியா? அது சத்தியமா நடக்காது. பாட்டி, அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. அவ சம்பந்தம் இல்லாம செஞ்சு எங்க அப்பாவை டென்ஷன் படுத்திட்டு இருக்கா. மீனா, இத்தோட அவங்களுக்கு செய்யற இந்த உதவியை நிறுத்திக்க. இனிமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. மீனா, இனிமே நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? பாட்டி, அதெல்லாம் முடியும் பாட்டி. நான் தான் வேற ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள இவன் வந்துட்டான் தான் நான் எதுவுமே சொல்லல. இங்க பாருங்க பாட்டி, என் ஐடியாவை வச்சு இந்த தடவை எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். இவன் கிடக்குறான், விடுங்க பாட்டி. நீங்க வாங்க போலாம், வாங்க.